செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம்னா, இவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு, நிறைய ஆடில் நடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக சொல்லணுன்னா டான், மதராசி போன்ற படங்களில் ஜூனியர் சிவகார்த்திகேயனாக நடித்து கலக்கின அக்ஷய் கிருஷ்ணாவை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். எப்போ முதல்ல நடிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு? முதல் படம் டான். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கேமரா முன்னாடி நடிக்கிறது. கேமரா முன்னாடி நடிக்கிறது அத்தனை பேத்துக்கு முன்னாடி நடிக்கிறத விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். டானை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படம் எனக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட். எஸ்கே அண்ணாவோட பெரிய கேரக்டருக்கு இதில் நான் பண்ணியிருக்கிற ரோலில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ்னாலே மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க, நம்மளை கிண்டலும் பண்ணுவாங்க. மதராசிக்கு அடுத்தது வாவாதியாரில் நடிச்சிருக்கீங்க இல்லையா? அதுவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஸோ இந்த ரோலையும் அதையும் கம்பேரே பண்ண முடியாது. இந்த ரோலும் ஒரு சூப்பரான ரோல். மதராசி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும்? எஸ்கே அண்ணாக்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான படம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். அந்த மாதிரி அவருக்கே இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். துப்பாக்கியை வாங்கினதுக்கப்புறம் அவருக்கே இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். வணக்கம். வணக்கம். எப்போ முதல்ல நடிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு? நடிக்கிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை விட ஃபஸ்ட்டு மாடலிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. 3rd or 4th அப்போ வந்துச்சு. அதுக்காக நான் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி மாடலிங் பண்ண ஆரம்பித்தேன். அது பண்ணி அப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணி அதுலேருந்து போய் சினிமானா இவ்வளோ இருக்குது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வந்தது தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே. முதல்ல கேமராவுக்கு முன்னாடி நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? முதல் படம் டான். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கேமரா முன்னாடி நடிக்கிறது. கேமரா முன்னாடி நடிக்கிறது அத்தனை பேத்துக்கு முன்னாடி நடிக்கிறத விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்மளை இன்டேரக்டாக எல்லா மக்களும் பார்ப்பாங்க, டேரெக்டாக எந்த மக்களும் பார்க்க மாட்டாங்க. ஸோ கேமரா நடிக்கிறது இட்ஸ் லாட் ஈஸியர் தேன் ரியல் ஆக்டிங். ஸோ நம்ம வெக்கப்பட வேணாம். ஸோ இருக்கிறது ஒரு 10-15 பேர் தான் நம்மளை சுற்றி. ஸோ அவ்வளோவா நமக்கு ஷைனஸ் இருக்காது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 10-15 பேர் இருந்தாலும் அந்த நர்வஸ்னஸ் இருக்கும்ல. அதையும் லைக் நம்ம புதுசாக ஒரு செட்டுக்கு போய் புதுசாக ஒரு மூவி பண்ணுறோனாலே அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்னா இன்னும் நர்வஸாக இருக்கும். ஸோ அதெல்லாமே அந்த செட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருந்ததுனால ஸோ அந்த நர்வஸ்னஸ் எல்லாமே போய் அது மாதிரி பண்ணிட்டோம். அந்த படத்தில் ஜூனியர் எஸ்கே, நீங்கள் மறுபடியும் இப்போ ஜூனியர் எஸ்கேவாக மதராசி படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. ஆக்சுவலி டானை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படம் எனக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட். ஏன்னா டானில் அந்த ரோலுக்கு அவ்வளோவா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அந்த மூவியே அந்த ரோலில் டிபெண்ட் ஆகிற மாதிரி இல்லை. பட் இந்த மூவியில் இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு பார்ட்டில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எஸ்கே அண்ணாவோட பெரிய கேரக்டருக்கு இதில் நான் பண்ணியிருக்கிற ரோலில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூவியில் இவர் இந்த மாதிரி ஆகிறதுக்கு இது ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக்கு அந்த படத்தில் எஸ்கே அண்ணாவோட கேரக்டருக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் மாதிரி. அதோட என் பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லாவே ஒரு கேரக்டர் இந்த இதில் என்னோடய ஆக்டிங் ஸ்கில்ஸ் வெளியே வந்திருக்கு. லைக் நான் காமிச்சிருக்கேன், என்னால் இந்த கேரக்டரும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். மதராசி படத்தில் ஏஆர் முருகதாஸ் சார் எப்படி உனக்கு நடிப்பு சொல்லி தருவார்? ஆக்ஷன் கட்டுக்கு ஒரு தனி விஷயம் நடந்துச்சு. அவர் கண்டினியூன்னு சொன்னது எனக்கு கட்டுன்னு ஒரு 3-4 வாட்டி கேட்டுருச்சு. செட்டில் ஷார்ட் போயிட்டுருக்கு. நான் அந்த டைம் நடிச்சிட்ருக்கேன். அது அவருக்கு நல்லா இருந்துச்சு போல். அவர் ஆர்வத்தில் கண்டினியூன்னு சொல்லியிருக்காரு. அவர் கண்டினியூ அப்படின்னு வேகமாக சொல்கிறப்ப எனக்கு இந்த கண்டினியூ கட்டுன்னு கேட்டுருச்சு. கட் அப்படின்னு கேட்டதுனால நான் அப்படியே நிறுத்திட்டேன். அவர் ஃபஸ்ட்டு வாட்டி ஓகே அப்படி கேட்டுச்சா, சரி 2வது வாட்டி பரவாயில்ல, 3வது வாட்டி பரவாயில்ல, 4வது வாட்டி நான் கட்டு டேக்கே சொல்லலை, நீ ஏன் நடிச்சுக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி முருகதாஸ் சார் ஒரு பெரிய டைரக்டர். அஜித் சார், தளபதி சார், இப்போ எஸ்கே அண்ணா, இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் நமக்கு, இவ்வளோ பெரிய டேரக்டரோட ஒர்க் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு மாதிரி அந்த செட்டில் ஜாலியாக இருந்துச்சு. நல்லா பேம்பர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அந்த வெயிலில் நம்ம ரொம்ப டயர்டாகக்கூடாதுன்னு லெமன் ஜூஸு, தண்ணி இதெல்லாம் கொடுத்து தேத்தி ஒரு ஃபுல் டே என்னை மட்டுமே வச்சு
ஷூட் எடுத்தாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. முருகதாஸ் சார் வந்து அதே சமயம் ஜாலியாகவும் இருப்பார். ஸோ இது 2ம் கலந்த ஒரு கலவை. எனக்கு வந்து நடிப்பு இந்த கேரக்டர் சொல்லி தரதுக்கு வந்து தனியாக ஒரு ஆள் இருந்தார். எனக்கும் எஸ்கே அண்ணாக்கு மட்டும். ஸோ இதில் வந்து முருகதாஸ் சார் வந்து இன்புட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல, இதை ஆட் பண்ணால் இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும், அந்த மாதிரி ஆட் பண்ணுறது மட்டும் தான் முருகதாஸ் சார் பண்ணுவார். ஒரு சில செட்டில் வந்து அவரும் இருப்பார். முருகதாஸ் சார் வந்து அதை கேமராவில் பார்த்துட்டு, நீ இதை வந்து இப்படி பண்ணாத, இப்படி பண்ணிக்கோ, அப்போ கேமராவில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அது மாதிரி பண்ணால் டேக் ஓகே. ஹவ் அபவுட் ஒர்க்கிங் வித் எஸ்கே? எஸ்கே அண்ணாவோட அஃபீஷியலாக நான் இன்னும் அஃபீஷியலாக ஒர்க் பண்ணிட்டேன். அன்அஃபீஷியலாக அவர் கூட ஒர்க் பண்ணல. காம்பினேஷன் காம்பினேஷன் சீன்ஸ் எதுவும் வரல. பிகாஸ் எனக்கு வர்றது எல்லாமே எஸ்கேனோட சின்ன வயசு அது மட்டும்தான் வருது. ஸோ நானும் அவரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி பெரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன். இன்டைரக்டாக அவர் நான் நடித்த எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த அனுபவம்? ரொம்ப நல்ல அனுபவம். பிகாஸ் நான் ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய பெரிய ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபிலிம் இதுதான். முருகதாஸ் சார், ஒரு பெரிய கேஸ்ட்டு, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அது வந்து அதில் என்னோடய ரோல் வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நான் நல்லா வெளியே தெரிவேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா போடுற எஃபர்ட் எல்லாமே வந்து இவ்வளோ ஒரு பலன் தரப்போ வர சந்தோஷத்தை விட ரெண்டு சந்தோஷமாக இருக்கும். ட்ரெய்லரில் வந்துட்டு உங்களோட ஷாட் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து ட்ரெய்லர் பார்க்க போயிருந்தேன். ட்ரெய்லர் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஒரு ஏடி அக்கா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, ட்ரெய்லரில் வந்து தம்பி வராப்ல அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி என்னத்தை போடுவாங்க அப்படின்னு யோசித்தேன். கத்துறா மாதிரி சீன்னா அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. கரெக்டாக அந்த சீனு வந்துச்சு. ஸோ அதை நான் எதிர்பார்க்கல. நான் வந்து டப்பிங் பண்ணுறப்ப பார்த்ததுக்கு அந்த சீன் வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் அப்படியே அந்த நிரம்பெல்லாம் புடச்சிட்டு கத்துறா மாதிரி இருந்தது வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிது அதுக்கு எனக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அது ஒரு 2 பக்கமாக நம்ம பிரிக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னாலே வந்து மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க, நம்மளை கிண்டலும் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்மளை வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நெகட்டிவில் நம்ம எதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குகிறோன்றதை பார்த்துட்டு திருத்திக்கணும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதை எதுவும் பண்ண முடியாது. ஒரு சில பேர் வந்து டேய் சூப்பராக இருக்குடா, வேறு லெவல் அப்படின்னு அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. நான் வந்து கரெக்டாக ட்ரெய்லர் இங்கே பார்க்குறேன். பார்த்துட்டு சரி ஓகே சும்மா இன்ஸ்டாகிராம் எடுத்து இதை அப்லோட் பண்ணுவோன்னு சொல்லி திறந்து பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அதுக்குள்ளே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணி எல்லாரும் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பிளெஸ்ட் டு ஹேவ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நடிச்சிட்டு வரேன். அப்போ நடித்ததுக்கும் இப்போ நடித்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. எங்கேருந்து எங்கே வந்தோம், நம்ம எப்போவுமே வந்து கீழேருந்து மேலே வந்தாலும் கீழே இருக்கிறத மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவ்வளோவா ஸ்ட்ரகிளே ஆகலை. எல்லாமே வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு என் அம்மா இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. இந்த ஜேர்னியில் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் வந்து ஆக்டிங் மட்டும் கற்றுக்கல, நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன், ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன். இதெல்லாமே வந்து ஒரு எலமெண்ட். இதெல்லாம் கற்றுக்கிட்டா ஃப்யூச்சர் ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் இதில் வந்து கீழேருந்து மேலே வந்ததுலேருந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி, நிறைய நல்ல மனுஷங்களை பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்குறப்ப நமக்கே தோணும் இந்த ஜேர்னி ஒர்த் அப்படின்னு. ஸோ வந்து இந்த ஜேர்னி என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த். மதராசிக்கு அடுத்தது வாவாத்தியாரில் நடிச்சிருக்கீங்க இல்லையா? வாவாத்தியாரில் வந்து கார்த்திக் சாரோடைய சின்ன வயசு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூவி அது ஒரு தனி இது. இந்த மூவியில் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு மதராசிக்குள்ளே வந்து ஐ டுக் 1 வீக். ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னா நம்ம அதில் வந்து ஃபுல் இன்புட் தரணும். அதில் ஹாஃப்வே போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னா என் 100% கொடுப்பேன். ஸோ ஒரு 1 வீக் கிட்ட அந்த கேரக்டராகவே வந்து இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து பழகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ப்ரிப்ரேஷன் ஆகும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மூடில் செட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து இந்த மூடில் செட் ஆகணும். இப்போ வந்து அந்த ரோலில் நம்ம பழகிறதுனால நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் போகிறோம். இந்த மூடில் ஆகணுமா, இது ஒரு 10 செகண்ட் அப்படி ரெடி ஆகிட்டு அப்படியே ஷாட்டுக்கு போயிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு. வாவாத்தியாரில் வந்து அதுவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஸோ இந்த ரோலையும் அதையும் கம்பேரே பண்ண முடியாது. இதுக்கு எடுத்த அளவுக்கு எஃபர்ட் அதுக்கு வந்து எடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்தந்த ரோலுக்கான வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் தரணும் நம்ம.
இந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ரோலும் வந்து ஒரு சூப்பரான ரோல். கார்த்திக் சாரோட ஸ்மால் ஏஜ் ரோல். ஸோ இந்த அளவு இதுக்கு இந்த போர்ஷன் அளவுக்கு எஃபர்ட் எடுக்கணும்னா அதுக்கு அந்த அளவுக்கு தான் எடுத்தாகணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து நான் பெருசாக எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து என் ரோலுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்னால் நார்மலாக இருக்கும். வாவாத்தியார் படத்தில் ராஜ்கிரண் சாருக்கு பேரன் இல்லையா? ராஜ்கிரண் சார் வந்து ரொம்பவே நான் வந்து அவர் பார்க்க தான் அப்படியே டெரராக இருப்பார். ஆனால் வந்து ஒரு நல்ல மனுஷன். லைக் செட்டுக்கு போனால் என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி யாரையும் விட்டு பார்த்தாலே அப்படி விட மாட்டார், ஞாபகம் வச்சுப்பார். ஒரு 10 days கிட்ட இந்த ஷூட் போச்சு. இந்த ஷூட் போகிறப்ப வந்து நடுவில் கேப் விட்டு 5 days 4 days அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு தான் எடுத்தாங்க. ஏன்னா கண்டினியூஸாக 10 days எடுத்தால் வந்து எனக்கு கிளாஸஸ் நிறைய கட் ஆகும் ஸ்கூலில். ஸோ அதனால் யோசித்து பிரித்து எடுத்தோம். இந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே அவர் வந்தால் நோட்டீஸ் பண்ணால் என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பார். ஸோ யாரையும் அப்படி விடல, மறக்கல நம்மளை. அது வரைக்கும் குட் மேன். டான் படத்தில் சமுத்திரகனி சாரோட ஒரு நல்ல ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து பார்க்க தான் டெரர். அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிடிஎஸ்லலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட. நானும் சமுத்திரகனி சாரும் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஊட்டி விடுற மாதிரிலாம் சீன் வச்சாங்க. அந்த சீனுக்கு முன்னாடிலாம் என்னை வச்சு கலாச்சாரி சார், ஸ்கூலுக்குலாம் போறியாடா இல்லையா, இல்லை இங்கே தானா அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ப்பார். ரொம்ப ஜாலி டைப். நான் வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து பார்க்குறதுக்கும் செட்டில் பார்க்குறதுக்கும் வந்து சில பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது. எல்லோரும் இப்படி நம்ம வந்து அந்த படத்தில் அந்த ரோல் பார்க்குறப்ப தான் இவங்க இவ்வளோ டெரராக இருக்காங்க அப்படின்னு நம்மளாம் தோணும். பட் ரியல் லைஃப்பில் இவங்க எல்லாருமே ஒரு குட் ஹியூமன் அப்படின்றது வந்து இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அந்த வகையில் ஐம் ஹாப்பி. ஆடில் வந்துட்டு சத்யராஜ் சார் கூட நடித்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அது சத்யராஜ் சாரோட அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சத்யராஜ் சார் அவரும் ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு அந்த ஆட் அப்படியே முடிச்சிட்டாரு. அது எல்லாமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எல்லாருமே என்னோட சீனியர்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ பார்த்தவங்க, எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நான் சொல்கிறேன், ராஜ்கிரண் சார் ஆகட்டும் எல்லாருமே. ஸோ அந்த ஆடில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் வந்து நிறைய ஆர்டிஸ்டோட ஃப்ரெண்டானேன். அண்ட் அதில் வந்து அதுதான் என்னுடைய ஒரு நல்ல சத்யா இந்த ஆடில் வந்து இவன் வந்திருக்கான்ப்பான்னு என்னை நோட்டீஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஒரு நோட்டீஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோனாலே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆடில் வந்து ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அந்த ஆக்ட் நல்லா இருந்துச்சு. சிங்கப்பூர் சலூன் படத்தில் நடிக்க வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஒரு ஈவினிங் போல் ஆடிஷன் போனேன். ஆடிஷன் போயிட்டு கோகுல் சார் உட்காந்துட்டு நடிச்சு காட்டுப்பா அப்படின்னாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தூய தமிழில் வந்து ஒரு 2 பேச்சு டைலாக் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் ஆடிஷன் அதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அதையே நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணி காமிச்சோன்னும் நீ டானில் நடிச்சிருக்கல்லப்பா, அந்த சீன் நடிச்சு காமினாரு. நான் யோசித்தேன், டானில் நம்ம சைக்கிள்லேருந்து கீழே விடுற சீன் தான் நடித்தோம், சைக்கிளே இல்லையே எப்படி நடிச்சு சரி ஓகே நம்மளே இமேஜின் பண்ணிப்போம் அப்படி வச்சு அந்த மாதிரி நடிச்சு காமிச்சேன். அவரும் ஓகேப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிட்டாங்க. அது என்னாச்சு, நம்மளை வந்து ஆர்ஜே பாலாஜி ரோலுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சில ஹைட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்னால நம்மளை வந்து இவர் கிஷன் தாஸ் சாரோட சின்ன வயசுல போட்டாங்க. சரி ஓகே, அது என்னதான் இருந்தாலும் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவலாக போது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதான். செட்டு வந்து ரொம்ப ஜாலியான செட்டு. நான் வந்து ஹியூமர் நிறைய அந்த படத்தில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அந்த படத்தில் வந்து எம்சி வேற ஒரு தம்பி பண்ணியிருந்தாப்புல, நான் வந்து சைடோட கிஷன் தாஸோட ஸ்மால் ஏஜ் ரோல் பண்ணியிருந்தேன். கிஷன் தாஸோட ரோல் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஃபன் ரோலாக இருக்கும். அந்த காமெடி பண்ணுறவன் இந்த சோன் பப்படி சாப்பிட்டு சோன் பப்படி யார் காசு தருவா அப்படின்னு டப்பிங்கில் பேசணும். அந்த இதெல்லாம் வந்து வாயில் வச்சுட்டே பேசணும். ஸோ வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கொஞ்சமாக வாயில் போட்டேன் போல். சார் கோகுல் சார் அங்கேருந்து கத்துறாரு, ஏய் மொத்தமாக தூக்கி வாயில் போடுறான்னு. அவ்வளோ போட்டு பேசவே வரல எனக்கு. சொல்கிறாரு, இப்போ சொல்லு அந்த டைலாக, சோன் பப்படிக்கு யார் காசு தருவா அப்படின்னு அவன்கிட்ட நான் வந்து கேட்குறேன். அது வந்து அந்த செட்டில் பண்ணுறது கஷ்டம் இல்லை, அந்த டப்பிங்கில் வந்து அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான். அப்படி நாக்கு அப்படி மடக்கிட்டு சோன் பப்படிக்கு யாரா காசு தருவா அப்படின்ற மாதிரி அது பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 5 minutes ஆச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஹியூமர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோகுல் சார்ட்ட கேட்பேன். அவர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பண்ணலாமே தம்பி, தாராளமாக பண்ணலாம், நீ போய் பண்ணு அப்படின்னுவார். பிடிக்கலன்னா இல்லைப்பா வேறு ஏதாவது சீனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ எதையுமே வந்து கோவப்பட்டு வேணாம் நீ வந்து நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நமக்கு எதாவது இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா தாங்க, நான் அதை ஆட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லுவார்.
తెలుగు మూవీలో కూడా యాక్టింగ్ చేశారు కదా? అవును. தெலுங்கு வந்து எனக்கு வந்து பேச வரும். புரிஞ்சுப்பேன். நல்லா புரிஞ்சுப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது நல்லா புரிஞ்சுப்பேன். அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கில் மட்டும்தான் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். மற்றபடி இந்த டயலாக்கு வந்து ஒரு 2, 3 வாட்டி சொல்லி காமிச்சிங்கன்னா அதை நான் அப்படியே சொல்லிட்டு முடிச்சிடுவேன். ஸோ தெலுங்கில் வந்து அல்லு சிரிஷ் சாரோட ஒரு மூவி பண்ணேன். ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. ஸோ அதுதான் என்னோட தெலுங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டெபு மூவி. தெலுங்கில் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கணும். அடுத்ததா வேற என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? இப்போ மதராசி முடிச்சதும் வந்து வாவா தே ரிலீஸ் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஃபினிஷ்டு தான். இப்போது மதராசி முடிச்சக்கப்புறம் தான் இப்போ எல்லாத்துக்குமே போகணும். ஏன்னா 10th இல்லை. ஸோ இந்த இயர் வந்து எதுக்குமே போகாமல். என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு எப்படி இதெல்லாம்? அது அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இந்த பையனுக்கு டேலண்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்போ அவங்கள்ட்ட ரிவீல் பண்ணேன்னா, நான் ஒரு 6th படிக்கிறப்ப இந்த பேண்டமிக் அப்போ வந்து லாக்டவுன் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனப்ப, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸோ யாருமே கண்டுபிடிக்கல. நானும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ இதனால இந்த 6th வந்து நிறைய ஷூட் போயிட்டு இருந்தேன். ஆட் ஷூட்ஸ் நிறைய போனேன். ஸோ வந்து நிறைய லீவ் போட்டேன். இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் அப்போ தெரியும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து நான் இல்லாதப்போ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி மேம்கிட்ட போய் சொல்லிட்டான், மேம் இவன் ஷூட்டிங் போயிட்டான் மேம் அப்படின்னு சொல்லிட்டான். நானும் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி நடிக்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பித்து 4 பிரின்சிபல் மாறினாங்க. 4 பிரின்சிபலுக்கும் தெரிஞ்சுது என் ஸ்கூலில் இப்போ என்ன தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டே இல்லை. என் மொத்த ஸ்கூலுக்கும் என்ன தெரியும். அந்த அளவுக்கு பரவி எல்லாருமே வந்து நம்ம பையன் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வரோம். ஸோ அவங்க இது வந்து ஒரு ஒன் மேன் ஒர்க் கிடையாது. எல்லாருமே கனெக்டடாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நானும் வரேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இங்கே பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி மிஸ் ஆச்சு? மெயின் கேரக்டர் வந்து ஒரு தம்பி பண்ணியிருப்பா. அந்த ரோலில் வந்து பண்ணியிருக்க வேண்டியது நான். அதில் வந்து நம்மளுடைய வாவாத்தியார் டேட்ஸோட கிளாஷ் ஆச்சு. ஸோ 2த்துக்குமே வந்து பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் அப்படின்றப்போ நான் வாவாத்தியாரில் ஆல்ரெடி கமிட் ஆகி ஒரு 1 டே ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை விட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சார்கிட்ட வந்து சொல்லி, சாரி சார் இந்த மாதிரி டேட்ஸ் கிளாஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அவர் வந்து எப்படியாவது என்னை இந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை நீ 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 ஆக்டிங் தானே பண்ண முடியாது, படம் முடிஞ்சதும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உன்னை டப்பிங்க்கு கூப்பிட்றேன் அப்படி வா அப்படின்னு சொல்லி வர வச்சு ஹோல் மூவிலையுமே ஒரு 2 கேரக்டருக்கும் சேர்த்தே நான் தான் டப்பிங் கொடுத்தேன், அந்த ட்வின்ஸ்க்கு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே ஹோல் மூவியுமே என்னை டப்பிங் பண்ண வச்சார். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்மளை ஒருத்தர் வந்து நம்மளே வேணான்னு சொல்லியும் கூட இல்லை இவனுக்கு இதில் ஏதோ ஒன்று இருக்குது அது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்மளை பண்ண வைக்கிறாருல்ல. ஸோ அதுக்காகவே போய் பண்ணிட்டு வந்தோம். நான் உங்களோட இன்ஸ்டாகிராமை வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஆஃபா தெரியாமல் பண்ணிட்டேன் அதை நல்லா பேசியிருந்தீங்க. இதா கவு ஹம்சா ஆஃபா தெரியாமல் பண்ணிட்டான், என்ன தெரியாமல் பண்ணிட்டான், நான் வல்ல கப்பட்டை நிற்க வச்சா இப்படி விளாண்டுக்க ஹாப்பா என்ன ஹாஃபா நீ திங்கா சோறு என்ற வேர்வேடா நான் திங்கா தீஃபாஃபா அதுவும் என் காசு தான்ஃபா. மதராசி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ரெகக்னைசேஷன் ஒன்று கிடைக்கும்? இந்த படம் வந்து எஸ்கே அண்ணாக்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான படம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். அவர் எஸ்கே அண்ணா நடித்த எல்லா படத்தை விட இது ஒரு தனி அந்த பக்கம் மாதிரி. இது வரைக்கும் அவர் இந்த ஜானரில் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி அவருக்கே இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். துப்பாக்கியை வாங்கினதுக்கப்புறம் அவருக்கே இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்ட் நடிக்கிற படத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பையன் வந்து சூப்பராக நடிச்சிருக்காண்டா, இதில் நடிக்க இவனுக்கு திறமை இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில படங்கள்னால் அந்த மாதிரியான படங்களில் வந்து அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்க்ரீன் டைமில் வந்து அவங்களோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் கேரக்டர் நாங்கள் வெயிட்டேஜ் பண்ணுறது. அந்த வகையில் எனக்கு இந்த படத்தில் கேரக்டர் வெயிட்டேஜ் சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்குமே வந்து இது வரைக்கும் பண்ணதிலே வந்து எந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டுமே பண்ணாத ஒரு ஜானர் இது. பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் யாரும் பண்ணலை. ஸோ அதனாலே வந்து இது ஒரு இந்த ஒரு ஜானரில் வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த ஜானரில் வந்து பண்ணுறது எதனால் கஷ்டம்னா அடாப்ட் பண்ணணும். இந்த கேரக்டருக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கே டைம் வேணும். ஏன்னா எஸ்கே சாரே இதுக்கு அடாப்ட் பண்ணி நானும் இதுக்கு பண்ணி நாங்கள் 2 பேரும் வந்து
எங்களுக்கு நான் பண்ணுறதுக்கும் அவருக்கும் பண்ணுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் 2 பேருமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஒரே ரியாக்ஷன்ஸ் வரணும். அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுனால இது வந்து கண்டிப்பாக இந்த கேரக்டர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னா இந்த கேரக்டர் ஒரு பெரிய ரீச் ஆகும். இல்லைன்னா ரீச் ஆகாது. எதுவுமே நம்ம கையில் இல்லைல்ல. ஸோ அதனால் ஆனால் நல்லா தெரியும் இந்த கேரக்டர் வந்து இந்த மூவியில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து படம் பார்க்குறப்ப நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.